ஸ்டைலிஷான ஃபோன்களுக்கு புகழ்பெற்ற நத்திங் இப்போது புதுசாக அவங்களோட ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. நத்திங் 4B அப்படின்ற இந்த ஃபோனை பற்றியும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், விலை, இது யார் யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும், இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இதே விலைவட்டத்தில் இருக்கிற மற்ற ஃபோன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நத்திங் ஃபோன் 4B என்ன ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இது ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. இது 4 நேனோமீட்டரில் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். இந்த ஃபோனில் 6.77 அங்குல ஃபுல் HD ப்ளஸ் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் போகும். டச் ரெஸ்பான்ஸ் 240 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் இருக்குது, ஓஎஸோடு இருக்குது. அல்ட்ரா வைடுக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த சாம்சங் M47 அல்ட்ரா வைடுக்கு 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த நத்திங் ஃபோன் 4Bயில் அல்ட்ரா வைடு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்டிஸ்பிளே ஸ்கேனர் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர் சாம்சங் M47 சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருந்தது. பட் இந்த நத்திங் ஃபோன் 4Bயில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதனால் கம்பேரிட்டிவ்லி மீடியா கன்சம்ஷன், இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் யூடியூப் கன்சியூம் பண்ணும்போது வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நத்திங் ஃபோன் 4Bயில் சாம்சங்கோடையும் அதுக்கு முன்னாடி பார்த்த இந்த மோட்ரோலா G77 பவரையும் விட இந்த நத்திங் ஃபோன் 4Bயில் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். இந்த ஃபோனில் 6000 mAh பேட்ரி இருக்குது. 33 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இதுலேயும் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. இதில் IP64 ரேட்டிங் இருக்குது. இது ஆண்ட்ராய்டு 16 ஆப்ரேட் ஆகுது. இந்த ஃபோன் 3 கலரில் வருது, Black, White அண்ட் ப்ளூ. இதில் 2 வேரியண்ட் இருக்குது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை 35,000 ரூபாய். 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட விலை 39,000 ரூபாய். விலையை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே மாறிக்கிட்டும் அப்பப்போ அதிகமாகிட்டும் இருக்கிறதால இது ஒரு இண்டிகேட்டிவ் ப்ரைஸாக எடுத்துக்கலாம். இது யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குன்னு பார்க்கும்போது இது ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ஓரளவுக்கு 10 லட்சம் கிட்டே வரதால் மிட் ரேஞ்சில் கேமிங் ஆடுறவங்களுக்கு இது ஓகே. அப்புறம் இந்த பார்க்குறதுக்கு பளபளப்பாக ஒரு ஸ்டைலிஷாக இருக்கணும்னு நினைக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே. சாஃப்ட்வேர் ஓரளவுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு நியர்பையில் இருக்கிறதால அஃபிஷியலாக பயன்படுத்துகிறவங்களுக்கும் இந்த ஃபோன் ஓகேவாக இருக்கும். இது யாருக்கு பொருத்தமாக இருக்காதுன்னா, ரொம்ப கேமரா சென்ட்ரிக்காக இருக்கிறவங்க, ரொம்ப செல்ஃபி, 4K வீடியோ, அப்புறம் கேமரா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் செலவு பண்ணி பெட்டரான ஃபோன்ஸ்க்கு போகிறது நல்லது. அதே மாதிரி கேமிங் சென்ட்ரிக்காக இருக்கணும், ஹையண்ட் கேமிங்ஸ் எல்லாம் ஹையர் FPS ஆடணும்னு நினைக்கிறவங்க கேமிங் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற போக்கோ இல்லைனா ஐக்யூவில் இருக்கிற நல்ல மாடல்ஸ் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறம் ஸ்டைலிஷாக ஃபோன் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்முலாக ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் இது பொருத்தமாக இருக்கும். இந்த விலை வட்டத்தில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்ரோலாவில் G77 பவர், அப்புறம் மோட்ரோலா 860 ப்ரோ, 860 ஃபியூஷன், அதே மாதிரி சாம்சங்கில் முன்னாடி பார்த்த அந்த M47 இதெல்லாம் இதே விலைவட்டத்தில் இப்போது ரீசெண்டாக இல்லை 1 இயர்க்குள்ளே வந்த ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களோட பயன்பாட்டுக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத யோசித்து முடிவு பண்ணுங்கள். எந்த ஃபோனையுமே வாங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கடைக்கு போயோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கலீக் யாரும் வச்சுருந்தாங்கன்னா அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குற முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோ இல்லைனா யூடியூபர் ரிவ்யூஸோ ஈவன்
மல்டிபிள் சேனல்ஸில் ரிவ்யூ பார்த்தா கூட எல்லாருமே வந்து அவங்களோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு காம்பேட்டிபிளாக இருக்குது அப்படின்றது தெரியுன்றதால முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்ட அப்புறமா ஃபோன்ஸை வாங்குறது நல்லது. அதே மாதிரி கிராமம் அப்புறம் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கவங்களாம் இந்த நத்திங் பிராண்டை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியாது. அதனால் இந்த சர்வீஸ் சென்டர் ஃபேக்டரும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குகிற டிசிஷன் எடுங்க. நான் பா. சரவணன். இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.